ஏன்னா விஞ்ஞானங்கிறது அந்த எண்கள் விஞ்ஞானம். மெய்ஞானம் அப்படிங்கிறதுனா அது மெய்ஞானம்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு மீறினது உள்ள ஏதோ உள்ள ஒளிஞ்சிருக்கு இறை சக்தி அந்த எண்ணுக்குள். அதுதான் மெய்ஞானம்னு நான் சொல்கிறேன். ஜூலை மாதம் நம்ம ஃபார்மேட் படி யாருமே திருமணம் பண்ணாதீங்கன்னு. இப்போ இந்த திருமண தேதி வந்துட்டு நம்ம ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னாக்கா தவறு. ஏன்னா 4/7 திருமண தேதியில் வரக்கூடாது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எண் கணிதம், வாஸ்து, நியூமராலஜி சம்பந்தமான கேள்விகளை, முக்கியமாக திருமண பொருத்தம், வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகள், எல்லா விஷயத்துக்கும் தேவையான முக்கிய தேதிகள் குறித்தும் ஐயா கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வழக்கமாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, கல்யாணம், காது குத்து, மற்ற சுப நிகழ்ச்சிகளில் ஒரு முகூர்த்த தேதி மட்டும் பார்த்து குறிச்சிட்டு அது சம்மந்தமாக அந்த நாளில் நம்ம அது தொடங்குவோம். ஆனால் இப்போ எல்லாம் பெயருக்கு தகுந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கறது மட்டும் இல்லாமல், அந்த திருமண பொருத்தத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரொம்ப டீப்பாக போய் தேதிகள் பார்க்கறதுல ஒரு புது வழக்கம், திருமண தேதியும் பார்க்கறதுக்கு ஒரு புது வழக்கம் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இதை பத்தின விளக்கமும் நீங்க கொடுத்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு போய் சேரும். ஒரு கடந்த 35 வருடமா திருமண தேதியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, முக்கியம் பெறுது, கட்டாயம் பெறுகிறது, அவசியப்படுகிறது. இப்போ ஒரு ஆண் மகனுக்கும் பெண் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா இப்போ திருமணம் பொருத்தம் ஓகே ஆகிட்டாங்க. திருமணம் பொருத்தம் ஓகே ஆயிடுச்சு, திருமணம் பண்ணலாம். அடுத்த திருமண தேதி முகூர்த்த நாள் இருந்தால் போதுங்கிறது ஓகே. நான் தான் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜியே வந்துட்டு விஞ்ஞானம் மெய்ஞானம் ஒவ்வொரு இடத்துல சொல்கிறதுக்கு அதுக்கு தான். ஏன்னா விஞ்ஞானங்கிறது அந்த எண்கள் விஞ்ஞானம். மெய்ஞானம் அப்படிங்கிறதுனா அது மெய்ஞானம்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு மீறினது உள்ள ஏதோ உள்ள ஒளிஞ்சிருக்கு இறை சக்தி அந்த எண்ணுக்குள். அதுதான் மெய்ஞானம்னு நான் சொல்லுவேன். நம்ம ஃபார்மேட் நியூமராலஜிக்குள்ள இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறோம், பேரை ஃபாலோ பண்ணும் போது பேரை எழுதுகிறோம். அந்த நம்பரையே ஃபாலோ பண்ணாக்கா, அந்த நம்பரையே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா, அந்த நம்பரே என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா அதுக்குள்ள அந்த இறை சக்தி ஒளிஞ்சிருக்கு. அதுக்கு தான் விஞ்ஞானம் நம்ம ஃபார்மேட்டை சொல்றது. கரெக்டாக அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னாக்கா கரெக்டாக கேட்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு திருமண தேதியும் முக்கியம் பெறுகிறதுங்கிறதுக்கு காரணம், இப்போ சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கணவன் மனைவி சின்ன பிள்ளைங்களது தான் நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கணவனுடைய பிறந்த தேதி 15/5/1990 அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபார்மேட் படி 6/5/1/3. அவர் மனைவி 22/9/1998 அப்படின்னா 4/9/9/4. இவங்களுக்கு திருமண பொருத்தம் இருக்கிறதா அப்படின்னாக்கா நல்ல திருமண பொருத்தம் இருக்கிறது. அந்த ஜாதகப்படியும் பொருத்தம் வரும். ராசி நட்சத்திரம் என்னவோ இருக்கோ இருந்தாலும் கண்டிப்பாக வரும். நம்ம ஃபார்மேட் படியும் பொருத்தம் இருக்குது. எத்தனை சதவீதம் போடலாம்னாக்கா 85% 2 பேருக்கு பொருத்தம் இருக்குது. ஜாதகத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ரஜி பொருத்தம், யோனி பொருத்தம் பார்ப்பாங்க. அதாவது தாலி பொருத்தம், அடுத்து அதை கழுத்து பொருத்தம், தாலி பொருத்தம், அடுத்து குழந்தை பாய்க்கணும். இது 2 தான் அங்கே முக்கியம். மற்றதெல்லாம் அதெல்லாம் துணை பொருத்தம் அது. ஸோ அதில் தான் 6, 7, 8, 9 வைப்பாங்க. இதுதான் 2 மெயின். இதில் ஒன்று கம்மியாக இருந்தால் கூட தாலி பொருத்தம் இல்லைன்னா கூட வேண்டான்றாங்க. குழந்தை பாய்க்க இல்லைன்னா கூட வேண்டாம். அதுதான் ரஜ்ஜி பொருத்தம் அண்ட் யோனி பொருத்தம். ஸோ இங்கே என்ன சொல்கிறதுனாக்கா நம்ம அதை பார்க்க மாட்டோம். நம்பரை பார்த்துட்டு இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பண்ணால் 85% பொருத்தம் இருக்கிறது. ஆனால் இப்படி பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் முகூர்த்த நாள் மட்டும் பார்த்துட்டு கொடுத்துட்டாக்கா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இவங்க திருமண தேதி 22/7/2022 இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் தான் போடுறேன். 22/7/2022 அப்படின்னாக்கா அப்போ 4/7/6/8 வரும். இப்போ இந்த திருமண தேதி நம்ம ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னாக்கா தவறு. ஏன்னா 4/7 திருமண தேதியில் வரக்கூடாது. 4/7 வந்துருச்சுனாக்கா அது அவங்க 2 பேருக்கும் பிரிவினையை உண்டாக்கும். அது எந்த கூட்டுக்கு அது யாரா இருந்தாலும் சரி, அது எந்த வயசுலயும் நடக்கலாம். 4/7 வரக்கூடாது. 1.5 வயசுல நடக்கும், 3.5 வயசுல, 7.5, 12.5 இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு. சில பேர் உங்க திருமண தேதியில 4/7 இருக்கும். இல்லைங்க நாங்கள் கல்யாணம் 6 வருஷம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிங்க. இன்னும் 1.5 வருஷம் கண்டிப்பா நடக்கும்னு அர்த்தம். நடக்கணுங்கிறது ஆசை கிடையாது, நடக்குங்கிறது இண்டிகேஷன் கொடுக்குறோம். அப்போ திருமண தேதி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஃபார்மேட்டில் காலங்காலமாக ஒரு 35 வருஷத்துக்கு குறைவில்லாமல் சொல்லி இன்னைக்கு நீங்கள் கேட்குறப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதகத்துலேயும் பார்க்குறவங்க முன்னெல்லாம் வெறும் முகூர்த்த நாள் மட்டும் குறித்து கொடுத்தவங்களையும் தாண்டி
அதுக்கு அவங்க சில காரணம் சொல்லுவாங்க. என்னன்னாக்கா இன்னென்ன ராசிக்கு இன்னென்ன ராசி பொருத்தம் பார்த்துக்கிறாங்க கணவன் மனைவிக்கும். அடுத்து இந்த ராசி உள்ளவங்க இந்த தேதியில் அதே தேதி திருமணம் தேதி பண்ண போகும்போது அதே ராசி ஒத்து வரலன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வேணும் ஏதோ ஒன்று சொல்லி வேண்டான்றவாங்க. ஆனால் கொடுக்குறதுலையும் கரெக்டாக நம்பர் இப்படி பார்க்காம கொடுத்துட்டா இதுதான் வேலை செய்யும், அது வேலை செய்யாது. அப்போ அது வந்து டம்மி ஆயிடும். இல்லை டம்மி இல்லை, பிரிவினை உண்டாக்கிறோன்றேன். டம்மி ஆகுறது இல்லை, பிரிவினை. அதனால தான் பார்த்தீங்க. ஆமாம், அதனால தான் வந்து 4-7 திருமண தேதியிலிருந்து எந்த நேரத்திலையும் அவர்களுடைய பிரிவினையை உண்டுபடுத்தும். எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, 9 வருஷம் ஆகுது, 10 வருஷம், ஒன்றும் இல்லை 12 வயசுல நடக்கும். ஏன் நான் என்ன கேட்குறேன், செப்பரேஷனுங்கிறது எந்த வயசுல தான் நடந்துட்டு இருக்கு? என்ன சொல்றீங்க? 20 வயசுல அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. 20 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க, 19 வயசுலும் 17 வயசுல 2 பிள்ளைங்க இருக்கும். இவங்க செப்பரேஷன் சொல்லிட்டு அப்ளை பண்ணி ஆர்டர் வாங்குறாங்க. அதனால நம்ம சொல்றது அப்போ திருமண தேதியை ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய ஃபாலோவர்ஸு என்னக்கிட்ட தொடர்பு, நான் 3 தலைமுறை பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கிட்ட ஃபாலோவர்ஸு என்னை கன்சிடர் பண்ணாமல் அதை செய்கிறது இல்லை. கண்டிப்பாக திருமண தேதி நான் தான் கொடுப்பேன், எங்கிட்ட கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் திருமண தேதியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது மாதிரி வெறும் 4 இலக்கில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒன்று இருக்குது. இப்போ நிறையன்னு சொல்லி உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒன்று மட்டும் சொன்னாக்கா மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. தேவைப்படுறவங்க மீது நம்ம கிட்ட தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளட்டும். இதை தாண்டி வேற வேற என்ன இருந்தால் கூட வேற வேற ப்ராப்ளம் இருக்கும், வேற வேற இருக்கும். எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம். இருக்கணுங்கிறது 1000 இருக்கும், இருக்கக்கூடாது ஒரு 10 தான் இருக்கும். அதை தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்கும் இன்னைக்கோ. ஸோ அதனால் திருமண தேதியில் அட் எனி காஸ்ட் எந்த சூழ்நிலையிலையும் அது முகூர்த்த நாளாகவே இருந்தாலும் அது பண்ணக்கூடாது. அதனால நான் சொல்லுவேன், ஜூலை மாதம் நம்ம ஃபார்மேட் படி யாருமே திருமணம் பண்ணாதீங்கன்னு நான் கொடுக்கவும் மாட்டேன். அவங்க எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணாலும் ஜூலை மாதம் திருமண தேதி இருக்கும், முகூர்த்த நாள் இருக்கும், நான் கொடுக்கவே மாட்டேன். சில டேட்டுக்கெல்லாம் சில மாதத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தை நான் கன்சிடர் பண்ண மாட்டோம். எஸ்பெஷலி வந்துட்டு ஜூலை மாதம் கொடுக்க மாட்டேன். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னி நட்சத்திரம் இருக்கும், அக்னி நட்சத்திரம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரம் திருமணம் பண்ணலாம், ஆனால் வீட்டுக்கு தான் கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது. இதுவும் புது தகவல் தான். இதான் உண்மை. அப்படின்னு காலங்காலமாக நம்ம அப்படி நினச்சிக்கலாம், அது கிடையாது என்னைக்கும். ஸோ இன்னைக்கு கொடுக்குற கான்செப்டில் திருமண தேதியில் எது இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக அடித்து கூடுகிற அப்படி. சரி சரி, அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, நீங்களே கேட்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் கேட்குறது உங்களுக்காக இல்லை, மற்றவங்களுக்காக பிரத்யேகமாக கேட்குறீங்க. ஐயா இருந்துருச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, இருக்கக்கூடாது மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டு கிளம்பி போயிட்டீங்க யூடியூப்பில். இப்போ இருந்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ கல்யாணம் ஆகி இப்போ இந்த 7.5 வயசில் நடக்கும், 7.5 வருஷம் கழிச்சு நடக்குன்றது எங்களுக்கு 6 வருஷம் ஆகுது. 12 வயசில் நடக்குன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு 10 வருஷம் ஆகுது. நீங்கள் பாட்டு சொல்லிட்டு எரிச்சு போயிட்டீங்க. இப்போ நான் 2.5 வருஷம் நாங்கள் தூங்காமல் இருப்போம். கவலைப்படாதீங்க. மருமாங்கல்யம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மருமாங்கல்யத்தை கூட 25 வருஷம் வரைக்கும் தான் அதுக்கு பவர் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கும் பவர் இல்லை. திருப்பியும் தாலியை வந்துட்டு நீங்கள் திரும்பியும் கட்டணும். திரும்பியும் தாலி கட்டி அந்த தேதியை மாற்றிட்டு நான் கரெக்டாக கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கட்டாயம் உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக அது ரீப்ளேஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து புது தேதி உள்ள ரீப்ளேஸு உள்ள ஆயிரும், பழைய தேதி வேலை செய்யாது. ஆனால் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது, அதை சொல்லித்தரேன். நீங்கள் இந்த திருமண தேதியை தவிர நான் ஒரு சின்ன குழு கூட கொடுக்குறேன். திருமண தேதி இது மாதிரி நீங்கள் முன்கூட்டி இது மாதிரி 4-7 வரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனே கொடுக்கும். நடக்கக்கூடாததுக்கு என்னென்ன நிகழ்வுகளுக்கும் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் அதை பைபாஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மேரேஜே பண்ணுவீங்க எல்லாருமே. எனக்கோ இனிமேல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், அதை செய்யுங்க. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில் தகவல் தான் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறோம். நல்ல தகவலை, நல்ல மெசேஜை, நல்ல இன்ஃபர்மேட்டிவான நியூஸை இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். நான் கடந்த 35 வருஷத்துக்கு மேலாக உலகம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கிறேன், எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க பண்ணுறீங்க, தெரியாதவங்க இனிமேல் அதை ஃபாலோ பண்ணி லைஃப்பை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த செய்தி ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.